அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரிடம் அணுகி அது விரைவாக நிதி ஆணை பெற்று கும்பகோணம் மாநகராட்சியுடைய மக்களுடைய அவலநிலையை தீர்ப்பாரா என்பதை. இன்று சட்டசபையில் பேசிய கும்பகோணம் திமுக எம்எல்ஏ அன்பழகன் தனது தொகுதியில் குடிநீரும் சாக்கடை நீரும் கலந்து வருவதால் பொதுமக்கள் அவதிப்படுவதாகவும் உடனடியாக பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தி கும்பகோணத்தின் அவநிலையை சரி செய்ய வேண்டும் என ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மாநகராட்சியில் 1967ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை 60 ஆண்டுகளுக்கு பிறகு பழுதடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு கும்பகோணம் மாநகராட்சி கொஞ்சம் வார்டுகள் விஸ்தரிக்கப்பட்டு தாராசுரம் சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு பல இடங்களில் சாலைகளில் அந்த சாக்கடை நீரும் குடிநீர் நீரும் கடந்து செல்கிற அவலநிலை இருக்கிறது. மாண்பிற்கனிய அமைச்சரிடம் 58 கோடி ரூபாய்க்கு புதிதாக பாதாள சாக்கடை அமைப்பதற்காகவும் விசாரணை சரி செய்வதற்காகவும் ஒரு மதிப்பீடு அனுப்பப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரிடம் அணுகி அது விரைவாக நிதி ஆணை பெற்று கும்பகோணம் மாநகராட்சியுடைய மக்களுடைய அவலநிலையை தீர்ப்பாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அன்பழகன் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்கிற போது கும்பகோணம் மாநகராட்சியோட அவல நிலை என்று சொல்கிறார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலாக கும்பகோணம் நகராட்சிக்கு பணம் தரப்பட்டிருக்கிறது. அவருடைய வாய்க்காலை சரி செய்வதற்காக அது கூட திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வாய்க்கால்கள் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் கட்டுவதற்கு கொஞ்சம் இல்லாமல் கடந்துக்கு முந்தைய ஆண்டு தான் அது தரப்பட்டது. இந்த ஆண்டு ஒதுக்கப்படுகின்ற போது மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டப்பட்டு சாலைகள் எல்லாம், ஏனென்றால் 2 பக்கம் ரீட்டைனிங் வால் இருந்தால் அந்த சாலைகள் அதிகமாக பழுதுபடாது, நீண்ட காலம் வரும் என்ற காரணத்தால் அந்த திட்டத்தை முன்னுரிமை தந்து இந்த ஆண்டு செய்ய சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னது போல் அவல நிலை இல்லை, அது நல்ல முறையில் இருக்கிறது. மேலும் நல்ல முறையில் உருவாக்குவதற்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதை எடுத்து பாதாள சாக்கடை திட்டம் என்று சொல்கிறார். பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுகிற போது அதை தோண்டி மீண்டும் அதை கொண்டு வருவதற்கு 2 ஆண்டுகள் ஆகும். அவர் மறுபடியும் அதை சொல்வார். அந்த திட்டத்தையும் விரைவில் தொடங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.